ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து கிளைமேட் வந்து இப்படி தாங்க இருக்குது. நல்லாவே இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா வெயில் வந்துருச்சுங்க. ஆனால் மத்தியானம்லாம் வெயிலாக இருக்குமோ என்னான்னு தெரியலங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சா சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்புறம் மத்தியானம் லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க செஞ்சோம். நாங்கள் என்ன செஞ்சோங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ஊர்லலாம் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கொத்தவரக்காய் பொரியல் பண்ணியிருந்தோங்க. அந்த ப்ரிப்ரேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. நான் ஒன்று சொல்கிறேங்க, என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை பற்றியே நான் சொல்கிறேங்க. ஜனங்களை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. அதுவும் நம்ம சொந்தக்கார ஜனங்களை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா அவ்வளோ வந்து அவங்க மோசமானவங்க. நம்மளை பற்றி நம்ம உயர்ந்த இடத்துல நம்ம இருந்தால் வந்து அவங்க வந்து பொறாமை தான் படுவாங்க. ஆனால் வயிற்றுக்குள்ளார நிறைய அப்படியே விஷமத்தை வச்சுட்ருப்பாங்க. நம்மக்கிட்ட நல்லா வேஷம் போடுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஏதாவது ஒரு தடிக்கு விழுந்துட்டோன்னு வைங்க, அப்பா அவங்களோட சுயரூபத்தை காட்டுவாங்க. அதனால் தயவு செஞ்சு எல்லோருக்கும் நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேங்க. எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நான் வந்து எல்லாரையும் நம்பினேன். நிறைய ஜனங்களை வந்து நிறைய நல்லது பண்ணேன். ஜனங்கள் எல்லாத்தையும் நல்லா நம்பினேன். ஆனால் அவங்க வந்து சரியான ஒரு பெரிய ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நல்ல ஒரு புத்திங்க. நம்ம வந்து கடவுளுக்கு வந்து நம்ம உண்மையாக நடந்துட்டான்னா நம்மளை வந்து கடவுள் வந்து என்றைக்குமே வந்து நம்மளை வந்து கைவிடவே மாட்டார். அந்த மாதிரி இது வரைக்கும் எங்களை வந்து கைவிட்டதில்லை. அந்த மாதிரி நீங்கள் வந்து யாரையும் நம்ப வேண்டாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேஃபோ அவ்வளோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தவங்களே நம்பவே வேண்டாங்க. என்னோட அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த சொந்தக்காரர் இருக்காங்க பாருங்கள், அந்த மனுஷனுங்களை வந்து வீட்டுக்குள்ளார சேர்க்கவே வேண்டாங்க. அவங்க எவ்வளோ நாடகம்லாம் நடிக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் தாங்க நமக்கு கொஞ்சம் நம்ம தடுக்கல் வரும்போது தான் அவங்க நடிக்கிற நாடகம்லாம் நமக்கு புரிய வரும். அது வரைக்கும் நமக்கு புரியவே புரியாதுங்க. நம்ம வந்து வெள்ளாந்தி மாதிரி எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிட்டு தான் நடப்பாங்க. அந்த மாதிரி தெய்வம் செஞ்சு அந்த மாதிரி நடக்க வேண்டாம். இது வந்து என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேங்க. என்னோடய வாழ்க்கையில் நடந்தது தான் உங்களுக்கு சொல்கிறேங்க. எல்லார் வீட்லேயும் எல்லாரோட சொந்தக்காரங்களும் இதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி நான் சொல்ல வரலைங்க. மேபி சில பேர் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருந்துக்கோங்க. ஸோ நாங்கள் காலையில் வந்து தோசையும் தட்டைப்பயிறு குழம்பு தாங்க. மத்தியானமும் சாதத்துக்கு கூட இந்த தட்டைப்பயிறு குழம்பு தாங்க. அது கூட வந்து பொரியல் வந்து கொத்தவரக்காய் பொரியல் செஞ்சோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்தி வடை செஞ்சேங்க. இது வந்து இந்த ரெசிபி வந்து ஃபுல் ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.